இவ்வளோ கிறிஸ்பியான முறுக்கு வெறும் கோதுமை மாவில் செஞ்சது தான் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, வெறும் கோதுமை மாவு வச்சு தான் செஞ்சது. ஸோ இதே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 கப் கோதுமை மாவு இந்த மாதிரி துணியில் கட்டிடுங்க. ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். 10 நிமிஷம் இடி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் மாவு பார்த்திங்கன்னா எப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறிட்ட அப்புறம் கையில் உடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு ஆகிடும் மாவு. இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம் எல்லாம் ஓமா ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஹீட்டெல்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே நார்மலாக ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மாவு பாருங்கள், நம்ம முறுக்கு மாவு மாதிரியே இருக்கும், கோதுமை மாவில் செஞ்ச மாதிரியே இருக்காது. ஸோ இது வந்து ரெஸ்ட் டைம் விடாமல் இமீடியட்டாக நீங்கள் மாவு புளிஞ்சிக்கலாம். நான் இங்கே ஸ்டார் வச்சு எடுத்துருக்கேன். எடுத்துட்டு சின்ன சின்னதாக ரவுண்டாக துணி மேலே நான் புளிஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் பிக்னஸாக இருந்தால் ஜல்லிக்கரண்டி மேலே இந்த மாதிரி புளிஞ்சிட்டு நீங்கள் துணி மேலே வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் 2 சைடும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான கோதுமை மாவு முறுக்கு ரெடி ஆயிடும். இது கோதுமை முறுக்குன்னு யாருமே நம்ப மாட்டாங்க அன்லெஸ் நீங்க சொல்ற இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாப்பி குக்கிங், பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.